3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய ஒரே ஒரு எழுத்து ஆர்எஸ்எஸ்ஐ, மோடியை, நிர்மலா சீதாராமனை, அமித்ஷாவை, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது. தமிழினுடைய ஒற்றை சொல்லுக்கே பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிய ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய கதறல் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். 2025 தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்படும் போது அதனுடைய லோகோ ஒன்றை அறிமுகம் செய்கிறது தமிழ்நாடு அரசு. அந்த லோகோ என்ன? 2010 ஒன்றிய அரசு கொண்டு வந்த லோகோவை மாற்றிவிட்டு தமிழ் மொழியினுடைய மிக முக்கியமான எழுத்துக்களில் ஒன்றான ரூவை அவர்கள் அந்த இடத்துல வைக்கிறாங்க. ரூ என்றால் ரூபாய் என்று பொருள். சரியா? இந்த எழுத்து இடம்பெற்ற லோகோவோடு நிதிநிலை பட்ஜெட் வெளிவந்த நேரத்தில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் எல்லாம் கொதித்தெழுகின்றன. அர்னாப் கோஸ்வாமி எல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவனுக்கு. அவன் முகம்லாம் சிவந்து அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமை இல்லையா? அவன் அதை தானே பண்ணுவான். அவன் பேசுகிறான். ஆனால் இங்கிருந்து சென்ற தமிழ் ஆர்வலர்கள் அவனுக்கு சரியான சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஊடகங்களில் பங்கு கொண்ட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு எப்படியா இந்த 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 விவாதத்தை நிப்பாட்டினா போதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அதாவது மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்நாளில் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக எப்படி உப்பு என்கிற ஒரு விஷயத்தை அடையாளமாக கையில் எடுத்தாரோ, ஒரு துண்டி ஒரு முழ வேட்டியை எப்படி அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அதை ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டாரோ, அதே மாதிரி ஆரிய ஆர்எஸ்எஸ் கும்பலை இவர்களுடைய பல்வேறு சர்வாதிகார செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு, அதை எதிர்ப்பதற்கு ஒரு அடையாளமாக தமிழினுடைய ஒற்றை சொல்லை மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து வைத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லா ஊடகம் இதில் இன்னொன்று விஷயம் பாங்க. இந்த ஊடகவியாளர்கள் இந்த நார்த் இந்தியா ஊடகங்களை நீங்கள் போய் பாருங்கள். அது கீழே இந்தியாவுடைய எல்லா மக்களும், பெரும்பாலான மக்கள் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த கமெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இப்படி எல்லா மாநிலத்திலும் அவங்க சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி அங்கே போய் இருந்துடலாம் போல இருக்குடா. எவ்வளவு சரியான மண் அது, எப்படி சிறப்பான மாநிலம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வாழ்க, தமிழர்கள் தமிழ் மொழிக்காக எப்படி குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. அவருக்கு பேசுகிறதுக்கு சங்கிகளை கதற விடக்கூடிய காட்சியை கமெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி ஆர்எஸ்எஸ்காரன் தூங்க போகிறான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் 2014 எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ, மோடியை, சங்க பரிவார கும்பல்களை தமிழ்நாடு கதற விட்டு கொண்டிருக்கிறது. மூத்திரச்சந்து வழியாக மோடியை ஓடவிட்ட வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. நமக்கு தெரியும் தானே. நிர்மலா சீதாராமனுக்கு நடந்து போக முடியாது. நீங்கள் போகிறீங்கன்னா அம்மா இங்கே இறக்கி விட்டுறேன், நீங்கள் இருந்து சந்து பொந்தில் பூந்து போங்கன்னு நிர்மலா சீதாராமன் ஓடிய காட்சியோட வீடியோலாம் இருக்குது. அமித்ஷா தமிழ்நாடுனே வர்றதுக்கு பயப்படுறாரு. ஐயோ அங்கே பயங்கர எதிர்ப்பப்பா, நம்ம யாருன்னு அவனுக்கு தோல் உரிச்சு காட்டிடுவானுங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அவருக்கு தெரியுது, சொல்கிறதுங்கிறத அவருக்கு தெரியுது. அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டு பயணங்களை ஒத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஒற்றை சொல் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்களை கதிகலங்க வைத்திருக்கிறது. இதில் ரொம்ப கதறினது, ரொம்ப கதறி பார்த்தது யார் தெரியுமா? நிர்மலா சீதாராமன் என்று சொல்லக்கூடிய நபர். நிர்மலா சீதாராமனுக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தந்தை பெரியார் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். அவருடைய புகைப்படத்தை எல்லாம் தமிழர்கள் தங்களுடைய வீடுகளில் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நிர்மலா சீதாராமன், நீங்கள் ஒரு பொருளாதாரத்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, உங்களுக்கு பொருளாதாரம் தெரியாதுன்னு ஆர்எஸ்எஸ் காரனான சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிறார். நமக்கு தெரியாது, உங்கள் கட்சிக்காரனே சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் படிக்கிறது இல்லைன்னு தோணுது. ஏன் காட்டுமிராண்டி மொழி என்று தமிழை தந்தை பெரியார் சொன்னார்? நான் ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் பெரியார் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுப்போம். எங்கள் வீட்டில் எல்லாருடைய, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருடைய வீட்லேயும் பெரியார் படம் இருக்கும். நாங்கள் சவர்கர் படத்தை வைக்க மாட்டோம். ஷூ நக்கியவனுடையோ அல்லது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவருடைய படங்கள் எங்கள் வீடுகளில் இருக்காது. சுயமரியாதை உள்ள தன்மான தலைவனுடைய படத்தை எங்கள் வீடுகளில் நாங்கள் வைப்போம். நிர்மலா சீதாராமனுக்கு புரியுமான்னு தெரியல. அமித்ஷாட்ட கேட்போம், அமித்ஷாவுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார்? ஆரியம் கலந்ததால், ஆரிய கலப்பு நிகழ்ந்ததால் தமிழினுடைய தனித்துவம் இல்லாமல் போய்விடும். இப்போ புராண கதைகளையும் கட்டுக்கதைகளையும் தமிழில் கொண்டு வருவதன் மூலமாக தமிழ்மொழி வளர்ச்சி அடையாது. தமிழ் மொழியில் உலகளாவிய இலக்கியங்கள், உலகளாவிய அறிவியல் செய்திகளை அதிகமாக மொழிபெயர்க்கப்பட வேண்டும் தமிழ் அப்படிங்கிறது. அப்போ தான் தமிழ் வளரும் அப்படின்னு அவர் சொன்னார்.
ஆரிய கலப்பிற்கு எதிராக அவர் காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னார். புரியுமா நிர்மலா சீதாராமனுக்கு? படிக்கிறதா இருந்தால் புத்தகங்களை வாங்கி தமிழ்நாடு அனுப்ப தயாராக இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக என்ன சொல்கிறார்? திரும்பவும் நான் சொல்கிறேன், தந்தை பெரியார் இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக களத்தில் நின்ற, முன்னணியில் நின்ற மகத்தான தலைவர்களில் ஒருவர். உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தமிழில் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் தந்தை பெரியார், தெரியுமா? ஆரிய கலப்பிற்கு பிறகு தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தது, தெரியுமா? ஊவெல்லாம் முன்னாடி எப்படி எழுதிட்டு இருந்தோம், தந்தை பெரியார் அதை எப்படி மாற்றினார்னு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரியாததுனால ஏதோ பதட்டத்தில், ஐயோ ஆர்எஸ்எஸ் அவ்வளோதானே, ஆர்எஸ்எஸ்ஸை குழி தோண்டி புதைக்கிறாங்களே தமிழர்கள், தமிழ்நாடு, அந்த பதட்டத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. சரியா? அடுத்ததாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தமிழ்நாடை தனி மாநிலமாக தனியாக பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு. இதற்கு எங்கள் அறிஞர் அண்ணா எப்போதோ பதில் சொல்லிவிட்டார். அப்போது நீங்கள் பிறந்திருப்பீர்களான்லாம் தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எப்போது தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய தமிழ் நிலத்தினுடைய உரிமைக்காக ஆரியத்தை எதிர்த்து தமிழர்கள் போராடுகிறார்களோ அப்போதெல்லாம் இவர்கள் போலி தேசியத்தை முன்வைத்து இந்த மாதிரியான வடைசுடல் நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள், வடைசுடல்களை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அன்னைக்கே எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா சொல்லிட்டார். இதெல்லாம் புதுசு கிடையாது. இதெல்லாம் இங்கே நடக்க போகிறதில்ல. 100 வருஷமாக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க தமிழ்நாட்டில், என்ன முடிஞ்சது? நான் இன்னொன்று சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க தாங்க உலகத்திலே ஒஸ்டானவன். இப்போது கேரளாவில் கேரள மொழிக்கு ஒரு ஆபத்துன்னு வைங்க, கேரள மண்ணுக்கு ஒரு ஆபத்துக்கு வைங்க, அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அதற்கு ஆதரவாக குரல் கொடுப்பான். இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தினுடைய மொழிக்கோ அந்த நிலத்திற்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த மாநில மக்கள் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் வானதி ஸ்ரீனிவாசன், இந்த எச் ராஜா மாதிரியான நபர்கள் தான் தமிழ் மொழிக்கு ஆபத்துங்கிற போது என்ன பண்ணுறான்? தமிழ் மொழிக்கு ஆபத்துன்னா தமிழ் நிலத்திற்கே ஆபத்து, தமிழ் மக்களுக்கு ஆபத்து இல்லையா? ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாரு? ஓட்டு கேட்டு வருவானுங்க. நீங்கள் அப்போ இதெல்லாம் கேட்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன், மும்மொழி கொள்கை என்கிற விஷயத்தின் மூலமாக நீங்கள் தமிழை அழிக்க முயற்சி செய்தால் தமிழ்நாடு இதைவிட கூடுதலாக கதறவிடும். சரியா? எங்கள் பிள்ளைகள், தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் படிப்பதற்கான நிதி, எங்கள் வரிப்பண நிதியை கேட்டு நீ இதை ஒத்துக்கிட்டாதான் நான் கொடுப்பேங்கிற சர்வாதிகார மனப்பான்மையோடு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை தமிழ்நாடு மன்னிப்பு கேட்க வைக்கும். இதெல்லாம் இங்கே நடக்கும். இதெல்லாம் தமிழ்நாடு தொடர்ந்து செய்யும். தமிழ்நாட்டுடைய போராட்ட வரலாறை பற்றி ஆர்எஸ்எஸ்காரனுக்கு தெரியுமா? ஆர்எஸ்எஸ்காரன் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? தூண்டி விட்டு இல்லையா, அதாவது எவனையாவது இடிக்க வச்சுக்கிட்டு பக்கத்து பில்டிங்கில் கைத்தட்டுற ஆட்கள் தானே ஆர்எஸ்எஸ்காரன். தூண்டி விட்டுட்டு உனக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவன். தமிழ்நாட்டு மக்கள் அப்படியல்ல, அவர்கள் களத்தில் நின்று போராடுபவர்கள். தெரியுமா? அது தெரிஞ்சுக்கலன்னா இப்படி தான் ஏதாவது பேச வேண்டி வரும். மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலினுக்கும் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இப்படி ஒரு சிறப்பான ஒரு கதறவிடலை நிகழ்த்தியதற்காக தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்போ இவங்க சொல்லலாம், தேர்தல் வர்றதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரிலாம் பண்ணுது. அப்படி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறே அப்படி தான். மொழியை காப்பது இல்லையா, மொழிக்கு ஒரு சிக்கல்னா அதை எப்படி காப்பாற்றுவார்கள், எப்படி போராட்டம் நடத்துவார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் திரும்பவும் சொல்கிறேன், வரலாறு தெரியணும். வரலாறு தெரியலன்னா சிக்கல். வரலாறு தெரியாதவர்கள் ஆர்எஸ்எஸ்காரன் படிக்கிற பழக்கம் இல்லை. படிக்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ் இருக்காது. நான் தயவு செய்து ஆர்எஸ்எஸ்கார தொண்டர்கள் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்கிறது என்ன, உள்ளே இருக்கிற சாணியெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு மூளையை வச்சுங்க. மூளையை கழட்டி வச்சுட்டு சாணியை தூக்கி போட்டுறாதீங்க. போட்டால் இப்படி தான் நம்ம பேச வேண்டி வரும், இப்படி தான் நம்ம கதற வேண்டி வரும். சரியா? ஆனாலும் உங்களை நல்வழிப்படுத்தும் வரை தமிழ்நாடு உங்களையும் சகோதரர்களாக, மனிதாபிமானம் உள்ளவர்களாக, சமத்துவம் உள்ளவர்களாக மாற்றும் வரை தமிழ்நாடு களத்தில் நின்று போராடி கொண்டே இருக்கும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.